வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம இனப்பெருக்க சுரப்பி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட பத்தின விஷயங்களை பார்க்க போறோம். அது எத்தகைய ஹார்மோன்களை சுரக்குது, ஒவ்வொரு ஹார்மோனுடைய தனித்துவமான பணிகள் என்னென்ன, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். விந்தக சுரப்பி, விந்தக சுரப்பி, அண்ட சுரப்பி அப்படின்ற 2 சுரப்புகளை சுரக்குது. விந்தக சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணின ஹார்மோன்கள். அண்டக சுரப்பி அப்படின்றது பெண்களுக்கு சுரக்கக்கூடிய சுரப்பிகள். இது 3 வகையா ஸ்பிளிட் அப் ஆகும். சரி, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படின்றதான் ஆணின ஹார்மோன்கள் அப்படின்ற ஒரு ஆணின ஹார்மோன்களை சுரக்குது. இந்த ஆண் இன ஹார்மோன்கள் தான் 2வது பால் பண்பு வளர்ச்சிக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே இது செய்து முடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளா பார்க்கும்போது குரல் வலை அவங்களுக்கு குரல் சேஞ்ச் ஆகுறதுல இருந்து, அதுக்கடுத்து ஒவ்வொரு உடல் அளவுல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் இருந்து எல்லாத்தையுமே இதுதான் அதுக்கடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகிறது. அதுக்கடுத்து அண்டக சுரப்பி. இந்த அண்டக சுரப்பி அப்படின்றது பார்க்கும்போது ஓவராலாவே ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டிரான், ரிலாக்சின் அப்படின்ற 3 விதமான ஹார்மோன்களை சுரக்கும். அப்படி இந்த 3 விதமான ஹார்மோன்கள், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த கருமுட்டை வளர்ச்சி அடையிறத ஃபர்ஸ்ட் அதுதான் என்ன பண்ணும், துவக்கி வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்களா இருக்கும். அதுக்கடுத்து புரோஜெஸ்டிரான் அப்படின்றது என்ன அப்படின்னா மாதவிடாய சுழற்சியையும் கர்ப்ப காலத்தையும் அதுதான் பராமரிக்கும். அந்த ஹார்மோன்களுடைய பிரதான பணியாக அதுதான் இருக்கு. அதுக்கடுத்து ரிலாக்சின். இந்த ரிலாக்சின் அப்படின்றது என்னன்னா குழந்தை பேறு காலத்துல அவங்களுடைய தசைகளையும் அங்கு இடுப்பெலும்பு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் குழந்தை பிறப்ப எளிமையாக்குறதுக்காக அந்த தசைகளை தளர்வடைய செய்யற மிக முக்கியமான பணிகளை இந்த ஹார்மோன்கள் செய்யுது. தட் மீன் ஈஸ்ட்ரோஜன் அண்ட செல்கள் உருவாதலை துவக்குகிறது. அதுக்கடுத்து புரோஜெஸ்டிரான் மாதவிடாய் சுழற்சி கர்ப்ப நிலையை பராமரிக்கிறது. அதுக்கடுத்து ரிலாக்சின், ரிலாக்சின் குழந்தை பிறப்பை எளிதாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். சரிங்களா? இன்னைக்கு பார்த்த இந்த இனப்பெருக்க சுரப்பு, இன்னைக்கு பார்த்த இனப்பெருக்க சுரப்பி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். நன்றி.